அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுடைய உள்ளொளி பயணம் என்ற நூலில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை. அதிலே திறந்து கிடக்குது கதவு என்ற தலைப்பின் கீழே ஆன்மீகம் என்பது தேடுதல், தன்னை எல்லாவற்றிலும் தேடுவது, மழை துளியில், துளிர்விடும் புல்லில், வீசும் தென்றலில், கடல் அலைகளில், மலர்களில், மலர்களின் வாசனையில், இன்னும் இப்படி இனிமையாக இருக்கக்கூடிய அனைத்திலும் அதனுடைய இருத்தலில் இயற்கையில் நிறைந்து கிடக்கும் இறைமையை உணர்வது, தன்னை உணர்வது, தான் யாருமில்லை ஒன்றுமில்லை என்பதை தொடர்ந்து உணர்ந்து கனமிழந்து காற்றில் மிதப்பது. அது கடைசியில் ஒரு சில வரிகள் கொடுத்துருக்காரு. இருக்கின்ற பொழுதும் இழந்த மனநிலையில் யாதுமற்று நிற்பது, துணிச்சலுடன் வாழ்வை சந்திப்பது, வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு மனநிறைவோடு ஒப்படைப்பது. இந்த விஷயம் ரொம்ப ஒண்டர்ஸாக இருக்குது. எனக்கு தெரிந்து என்னுடைய இந்த 70 வயதுகளில் ஆன்மீகம் என்று சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டாக அது துறவாக மாறி இந்த உலகமெல்லாம் பொய்யென்று கருதி மௌனமாக இருத்தல் என்பதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இறையன்பு ஐயா அவர்கள் இவ்வளவையும் தெரிஞ்சுக்கிட்டு துணிச்சலுடன் நீ வாழ்க்கையை சாதிக்கணும், எதிர்கொள்ளணுன்றார். அது சுவாமி விவேகானந்தருடைய அந்த கர்மயோகத்தை முழுமையாக, அதாவது ஞானயோகம் பழகிக்கொள், ராஜயோகத்தில் திளைத்திரு, ஆனால் கர்மயோகத்திலே நீ முகிழ்த்திரு என்று சொல்வது தான் தெரியுது. சுவாமி விவேகானந்தருடைய எல்லா கேரக்டரையும் தொட்டு பார்த்தீங்கன்னா, நீ கடவுளோட கனெக்ட் ஆகிக்க, ஆனால் மறுபடியும் இந்த உலகியலில் நீ என்ன செய்யணும்னு தான் திருப்பி 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 சொல்வதாக என்னுடைய அனுபவம். அதை இந்த 7-10 வரிக்குள்ள மரியாதைக்குரிய இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை நான் பார்க்கும்போது இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் கேளுங்கள் என்று சொல்ல வரவில்லை. இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஹூ இஸ் இறையன்பு என்பதை நான் ஒரு ஆய்வாக செய்து கொண்டிருக்கிறேன். அது வெகு விரைவில் மேபி நூலாக வரும். அவரை நான் பார்க்கும் போதெல்லாம் அவருடைய நூல்களில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படிப்பதில்லை. ஆனால் அவர் பேசியிருக்கிற சில வார்த்தைகளில் முடியும் போது அப்படியே சுவாமி விவேகானந்தருடைய கான்செப்டோடு நான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், நிறையா பேர் ஐயாவுடைய ஃபாலோவர்ஸாக இருப்பீங்க. சாதாரணமாக அவர் ஒரு ஞானி மாதிரி, அவர் ஒரு துறவி மாதிரின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. என்னுடைய ஆய்வின்படி அப்படி கிடையாது. அவர் இந்த பூமியில் பிறக்கும் போதே என்னுடைய கணக்குப்படி அவர் கருவில் திருவானவர் என்பது தான் என்னுடைய கணக்கு. எப்படி கருவில் திருவானவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள்? கொஞ்சம் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர் மாதிரி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் பாருங்கள், அது மற்றவங்கள்லாம் பாருங்கள். அவர் ஒருத்தர் தான் நீங்கள் ஒரு 10 வயது பையன்லேருந்து அஃபீஷியல்ஸ், பெரிய பெரிய ப்ரொஃபஷ்னல்ஸ், பெரிய பெரிய மோட்டிவேட்டர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சாருடைய ஃப்ரெண்ட் தான் சார், சாரு ஃபாலோயர்னு சொல்லுவாங்க. தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகியலில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் சுவாமி விவேகானந்தரை ஃபாலோ பண்ணுறவங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியலை. வயதுக்கு மீறி இருக்கவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு அஃபீஷியலில் பேசிக்கிட்டு இருப்பேன் நான்.
சாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அது எப்படி நடந்தது என்பதைத்தான் நான் சாரை பார்க்கிறேன். இந்த 7 வரிகளிலும் பார்க்கிறேன். தேடுவதுன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த தேடுவதில் எதெல்லாம் தேடிக்க, அப்போ உனக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளும் புறமும் இருக்க அத்தனையும் தேடு. முதல்ல உன்னுடைய உடலை தேடு, உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளின் ரகசியத்தை தேடு. அந்த ரகசியங்களுக்கு உறுப்புகளினுடைய கூட்டமைப்பான செல்களை தேடு. அந்த செல்கள் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவை தேடு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோமை தேடு. அதுக்குள்ளே இருக்க டிஎன்ஏவை தேடு. அந்த டிஎன்ஏவுடைய ரகசியத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை நான் பார்க்கிறேன். அவரை பொறுத்தளவில் இந்த நூலை வைத்து நான் எப்படி சொல்லணும்னா, ஹூ இஸ் மிஸ்டர் இறையன்பு? இறையன்பு இஸ் அ சைல்டு ப்ராடிஜி. ஃபஸ்ட், சைல்டு ப்ராடிஜினா என்னன்னா, எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அந்த விஷயத்தில் மட்டும் அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா, நார்மல் சைல்டு வந்து ஒரு 10 நாள் அல்லது 1 மாதம் அல்லது 2 மாதம் எடுப்பதை இவர் சில நிமிடங்களில் எடுத்துருவாங்க. ஏன்னா இறையன்பு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக தள்ளி விட்டுறக்கூடாது, ஒரு ஆஃபீஸராக தள்ளி விட்டுறக்கூடாது. அவர் எழுதியிருக்க அனைத்தையும் இமோஷனலில் இருக்கக்கூடிய ஒருத்தனாக இருந்தாலும் சரி, அவன் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் சரி, அவன் பெரிய ஸ்பிரிச்சுவலிஸ்டாக இருந்தாலும் சரி, அவருடைய நூலை படிக்க ஆரம்பிச்சிட்டோடனே, அவருடைய பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டோடனே அதில் தவிர்த்தலே வராது. இதை நான் எங்கே பார்த்தேன்னா, ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா, சுவாமி விவேகானந்தருடைய நூல்களை தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண மாணவன், ஒரு சாதாரண ஒரு நூலாக இருக்கும், அவரை பற்றி போட்டிருப்பாங்க. சாதாரண சின்ன புக்கு, உன்னை அறிவாயின்னு போட்டிருப்பாங்க. அதை படிக்கும்போது ஒரு வார்த்தைகளும், இப்போ நீங்கள் எப்படின்னா, ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையோடு சேரும்போது உயிர்ப்பு உருவாகிறத நான் முதலில் கண்டது திருவள்ளுவரிடம். இரண்டாவது நான் அதிகமாக கண்டு கொண்டிருப்பது சுவாமி விவேகானந்தரிடம். மூன்றாவது நான் கண்டு கொண்டிருப்பது வந்து நமக்கு உயிரோடு இருக்கவங்கள, அவங்க பேசிட்டு போயிட்டாங்க, அதை எழுதிட்டாங்க. அவங்க இறையன்பு ஐயா அவர்கள் அப்படி இல்லை, பேசுவாங்க, எழுதுவாங்க, நாம் கலந்துக்கலாம் அவர்கிட்ட. ஆக உயிர்ப்போடு இருக்கக்கூடிய வெறும் ஞானி, பெரிய அறிவாளிலாம் சொல்ல விரும்பலை. இந்த பூமியை வழிநடத்தக்கூடிய ஒரு இறை தூதுவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலத்தில், அவர் இறை தூதுவன் சொன்னாலும் சரி, இயற்கை தூதுவன் சொன்னாலும் சரி, இந்த ஹோல் மானுடத்திற்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். அதனால தான் அவரை ஃபஸ்ட்டாக இந்த புக்கை வச்சு கம்பேர் பண்ணுறேன். இஸ் எ சைல்டு ப்ராடிஜி. மிக 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 உயரத்தில் இருப்பார். சில விஷயங்களை, வாழ்க்கையே வழிபாடுன்ற நூல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளை வந்து அப்படியே கரைச்சி விட்டுரும். ஸ்டெப் டு சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்னு படிக்க ஆரம்பிச்சோம்னா அது அதனுடைய அப்படியே இன்னொரு பகுதி. மாணவர்களை, பெற்றோர்களை, குழந்தைகளை அப்படியே வந்து ஆன்மீகத்தினுடைய உச்சத்தில் என்ன சொல்லுது, அத்வைதம் தான் இன்னைக்கு இருக்குது. எப்படின்னா, எல்லா உயிரினத்திடமும் உயிரினுடைய விஷயங்களையும் கலந்து கொள்வது, அன்பாக, உணர்வாக, உண்மையாக, கருணையாக, சத்தியமாக, நிறைவாக, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். அதனால் அவரை நான் வந்து ஹூ இஸ் மிஸ்டர் இறையன்பு என்ற ஆய்வு பண்ணுறேன் எங்களுடைய சுயவியல் கோட்பாட்டின்படி. அப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து இவர் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைல்டு ப்ராடிஜி அப்படின்னு ஒன்று நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து இறையன்பு சாருடைய விஷயம் 2வது எபிசோடுக்கு வர்றேன். அவர் ஒரு 100% கர்மயோகி. ஆக்ஷன் மட்டும்தான், செயல்தான். அதை வந்து பகவத்கீதையில் என்ன சொல்லும்னா, ஆக்ஷன் இன் ஆக்ஷன் அப்படின்னு வரும். அதை வந்து தமிழில் அழகாக சொல்லியிருக்காங்க. செயலின்மையில் செயலையும் செயலில் செயலின்மையும் எவன் காண்கின்றானோ அவன் யோகியாவான்னு சொல்லுவான். அது இறையன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. என்னை பொறுத்தளவில் இறையன்பு சாருடைய நிகழ்வுகளில்
நான் பழகும்போது, பேசும்போது, வாழும்போது, அவரோடு பயணம் பண்ணும்போது 100% உயிர்ப்போடு இருக்கிறேன். என்னை பற்றி யாரும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை ஒரு நாள் சொன்னார். அதுதான் என்னை ரொம்ப இன்னமும் தாக்கிக்கிட்டு. பாரதி, இப்படியே சுற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, வாழ்க்கைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு சில நேரங்கள் உங்களை நினச்சா ஒரு மாதிரி கண்ணீர் கூட வருதுன்ற மாதிரி ஏதோ செய்தி சொல்லிவிட்டார். அன்னைக்கு அந்த ஒரு வார்த்தை என்னை இன்னைக்கு வரைக்கும் உலுக்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் அன்புலையும், கருணையிலையும், சத்தியத்திலையும், உண்மையிலையும் நம்மையும் நேசிக்கக்கூடிய ஒரு மகான் என்று கருதுகிறேன். அவரை நான் புகழ்ந்தே சொல்லவில்லை. என் சின்ன ஆய்வு இது. மக்களுக்கு இப்படி இறையன் போய் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய சின்ன கருத்து. மறுபடியும் வருகின்றேன். நன்றி, வணக்கம்.